ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சி ஷார்ப்பில் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ண விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமிங், அதனால உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே சர்ச் ஃபார் டெம்ப்ளேட்ஸில் இங்கே கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம்ஒர்க்குன்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இந்த லிஸ்ட்டில் காட்டும். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே ரீசன்ட் டெம்ப்ளேட்ஸில் காட்டுது. நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஃபைலை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கான லொக்கேஷனை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே நியூவாக வந்து ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். C# tutorials வந்து இந்த ஃபோல்டரை இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே காட்டுது. இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன, ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுனால ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து ப்ராஜெக்டோட நேமை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் வந்து அதுக்கு ரிலேட்டட் ஃபைல் எல்லாம் இதே ஃபோல்டரில் சேவ் ஆகிக்கும். இதை நீங்கள் அன்செக்னு பண்ணிங்கன்னா அது வேறு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஒர்க்கில் எது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரியேட். இப்போ வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ. இப்போ வந்து இங்கே ஹலோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குல்ல, நேம் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே தான் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். இவங்க வந்து இது நம்ம ஒரு ஃபோல்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். நேம் ஸ்பேஸுங்கிறது ஒரு ஃபோல்டர். இப்போ அதில் வந்து நம்மளோட ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், ஹலோன்னு கொடுத்தோமோ அது இங்கே வந்துடுச்சு. C# வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அப்படின்னா நம்ம என்ன டிக்ளேர் பண்ணாலும் அதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனே வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை இன்டர்னலுங்கிறது வந்து இதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ நீங்கள் இங்கே எதுவுமே செலக்ட் பண்ணல, வெறும் கிளாஸ் நேம்னு கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டாக வந்து இன்டர்னல் வந்து அங்கே எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து இப்போது சிம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் அவுட்புட் வந்து டைப் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த console.writeLine இந்த கமெண்ட்குள்ளே தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சஜஷன் காட்டுது. அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணணும்னா டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து உள்ளே வந்து ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். ஓகே, இப்போ வந்து நமக்கு எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். சப்போஸ் ஏதாச்சும் எரர், இப்போ எரர்னால் இந்த இடத்துல வந்து அந்த எரர் அப்படின்னு காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டைப் பண்ண இது வந்துட்டு டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து அது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா console.readline இந்த மாதிரி ஒரு கமெண்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து காமிச்சிரும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. இதை வந்து மேண்டேட்ரி கிடையாது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்க முடியும்.
இப்போ வந்து நான் இப்போ திருப்பி அகைன் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்சோல்குள்ளே வந்து என்ன டைப் பண்ணியிருக்கோமோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்து அந்த அவுட்புட் வந்துடுச்சு. இந்த கன்சோல் டாட் ரீட் லைனுன்னு கொடுத்ததுனால இதை நம்மக்கிட்ட வந்து இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோன்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணி அதோட அவுட்புட் காட்டணும்னு சொல்லி இப்போ நமக்கு வந்து C# வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நான் நிறைய வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ப்ரோக்ராமிங்கை புரிய வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.